மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கருணாநிதியின் சாதனைகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திமுகவின் 23 அணிகளின் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைவராக இருந்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழா தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், நூற்றாண்டு விழா குழு உறுப்பினர்கள், திமுகவின் இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட 23 அணிகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர், இந்தியாவுக்கே முன்னோடியாக கருணாநிதி கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களைத்தான் மத்திய அரசுகள் நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறினார். இப்படிப்பட்ட தலைவரின் வரலாற்றை மறைக்க திரித்து எழுதும் கூட்டத்திடமிருந்து உண்மை வரலாற்றை காப்பாற்றிட வேண்டும் என்றும், இதற்காக கருணாநிதியின் சாதனைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கருணாநிதி ஆட்சியின் திட்டங்கள் குறித்து அனைத்து ஊர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், காணொலிகளாக, துண்டு பிரசுரங்களாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கருணாநிதியின் பன்முக ஆற்றலை, சாதனைகளை, அதனால் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை ஒவ்வொரு குடும்பத்திடமும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு கருணாநிதி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளில் கட்சியின் பவள விழாவையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.